மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் ரயில் மூலம் புவனேஸ்வரில் இருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்தி வந்துள்ளனர். அப்போது ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்திற்கு வந்தபோது ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் பயணிகளை பரிசோதனை செய்தனர். அப்போது இதனை அறிந்த 5 பேரும் ரயில் நடை பாதைக்கு முன்னதாகவே இறங்கி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து திருப்பத்தூர் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் ஆய்வாளர் உலகநாதன் ஜோலார்பேட்டை பேருந்து நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த 5 பேரை பிடித்து பரிசோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து கேரளாவுக்கு கடத்தியிருந்த 12 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. பின்னர் அவர்கள் 5 பேரையும் கைது செய்து முன்னதாக அவர்களிடம் இருந்த 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள ஊர்காட்டு பகுதியில் சுமார் 1500 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி வசிக்கும் குடும்பங்களுக்கு தமிழக அரசு இதுவரை பட்டா வழங்காமல் இருப்பதாகவும், அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் தற்போது புறம்போக்கு நிலமாக அரசு அதிகாரிகள் மாற்றியுள்ளதாகவும், எனவே தங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஊர்காட்டு பொதுமக்கள் ஊர் பொதுக்கூட்டத்தில் ஒன்று கூடி முடிவெடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே குடிமைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விருதுநகர் சார்பு ஆய்வாளர் திவாகர் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 7000 பண்ணை அருகில் உள்ள சிவசங்கப்பட்டி ராமராஜ் நாயக்கர் என்பவருக்கு சொந்தமான குடோனில் ரேஷன் அரிசி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் அங்கு சோதனையிட்டனர். சோதனையில் 40 கிலோ மூட்டை சுமார் 178 மூட்டைகள் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை பறிமுதல் செய்தனர். மேலும் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டதாக 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை குனியமுத்தூர் புதிய தமிழக கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கிருஷ்ணசாமி பேட்டியளித்தார். அப்போது நடிகர் விஜய் புதிய கட்சி துவங்கியுள்ளது குறித்த கேள்விக்கு, கட்சி ஆரம்பித்தவுடன் உறக்கத்திற்கு சென்று விட்டார்கள், எழுந்திருக்கும் போது அதை பற்றி பேசுவோம் என பதிலளித்தார். நல்லது எந்த யார் செய்தாலும் அதை அவருடைய காலகட்டத்தில் பாராட்டி, ஏதாவது மக்களுக்கு அது சொல்ல செய்தால் இருந்தால் அதை வேற பகை உணர்வோடோ எதிரி தன்மையோடோ எதையும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பெரிய சப்படி கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி. இவர் சூளகிரியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்து ரூபாய் 5.30 லட்சம் பணத்தை தனது இருசக்கர வாகனத்தில் வைத்துக் கொண்டு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தனது ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் 100 ரூபாய் 200 ரூபாய் தாள்களை சாலையில் வீசி உங்கள் பணம் சிதறி கிடப்பதாக முனுசாமியிடம் கூறியுள்ளனர். அதிர்ச்சி அடைந்த முனுசாமி இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையில் விழுந்த பணத்தை எடுக்க முயன்ற போது இருசக்கர வாகனத்தின் முன்பக்க கவரில் இருந்த 5.30 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதனால் ஏமாற்றம் அடைந்த முனுசாமி இது குறித்து சூளகிரி போலீசாரிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த மந்தித்தோப்பை சேர்ந்தவர் மறைந்த சுப்பையா கோமதி தம்பதி. தம்பதிக்கு 4 மகள்கள் 2 மகன்கள் உள்ள நிலையில் சுப்பையா கோமதி தம்பதிக்கு மந்தித்தோப்பு கிராமத்தில் 1.25 ஏக்கர் நிலம் இருந்துள்ளது. இந்த நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் தனக்கு சொந்தமானது என கூறி பிரச்சனை இருந்து வந்த நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தம்பதியின் மகள்களுக்கு சொந்தம் என தீர்ப்பு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சட்ட விதிகளின்படி பட்டா கேட்டு பதிவு செய்து 13 மாதங்கள் ஆகியும் தற்போது வரை சான்றிதழ் வழங்காமல் அந்த தனிநபருக்கு சாதகமாக தலைமை சர்வேயர் இருப்பதாக கூறி சுப்பையா கோமதி தம்பதியின் மகள்கள் 4 பேரும் மண்ணெண்ணெய் கேனுடன் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்னின்று தன் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ஆகியவற்றின் கீழ் ரூபாய் 3,87,87,000 மதிப்பீட்டில் நிறைவடைந்த வளர்ச்சி திட்டப் பணிகள் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் தங்கமாரியம்மன், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று மீனவர்கள் மீன் பிடிக்க சென்ற நிலையில் இன்று அதிகாலையில் மீன் பிடித்துவிட்டு ராமேஸ்வரத்தை நோக்கி கரையை திரும்பும் போது யாழ்ப்பாணம் மாவட்டம் நெடுந்தீவு அருகே ரோந்து பணிகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படை ஒரு படகையும் படகில் இருந்து 19 மீனவர்களையும் கைது செய்து காரைநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். இதுகுறித்து மீனவர் தரப்பில் கேட்டபோது மீனவர்கள் கைது செய்த பின்பு 10 அல்லது 15 நாட்களுக்குள் விடுதலை செய்யப்படுவதாகவும், அதேபோல் பல வருடங்கள் உழைத்து கடன் வாங்கி 20 அல்லது 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள்ள படகுகள் கிடைக்காமல் போவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தென் மாவட்டங்களில் இருந்து வந்து சென்னை தலைநகரில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து மானிய விலையில் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யும் பாமாயிலுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் விளைவிக்கும் நிலைக்கடலை எண்ணெய் விற்பனை செய்யப்படும் என தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி அகிம்சை வழியில் போராடிய விவசாயிகளை குண்டுக்கட்டாக தூக்கி வேனில் அடைத்துக் கொண்டு வந்து கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு அனைவரும் தங்களது சொந்த ஊர்களுக்கும் செல்லுங்கள் என காவல்துறையினர் மிரட்டியுள்ளனர். ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கிய விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் மற்றும் அவர்களது நண்பர்கள் வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றி செந்தில் பாலாஜியை கைது செய்தனர். இந்நிலையில் மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த வீட்டில் அவரது பெற்றோர்கள் வசித்து வந்த நிலையில் இன்று ஒரு காரில் வந்து 5 அதிகாரிகள் வீட்டில் சோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.